ஐபோன்ஸுக்கு அடுத்தபடியாக ஒரு டாப் அண்ட் ஃபிளாக்ஷிப் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலே நிறைய பேருக்கு சாம்சங் தான் வந்து யோசனைக்கு வரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ட்ரூ அல்ட்ரா ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் தான் இப்போ வந்து சாம்சங் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, சாம்சங் இப்போ அவங்களோட S21 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. போன வீடியோவில் வந்து நம்ம அந்த அன்பாக்ட் இவெண்ட்ல வேற என்னெல்லாம் ப்ராடக்ட் லான்ச் ஆச்சோ அதெல்லாம் கவர் பண்ணோம். இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், அதுவும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஹே கைஸ், நீங்க AppaTecher, நான் உங்க தீரஜ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ வந்து நான் 2 பார்ட்டா பிரிக்க போறேன். ஸோ டைம் லைன்லேயே பிரிச்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து S21 அப்புறமா S21 Plus பத்தி இருக்கும். இது ரெண்டுத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரே ஸ்பெசிஃபிகேஷன் தான், 1-2 மாற்றம் தான். ஸோ அதனால தான் அது ரெண்டுத்தையும் கம்பைல் பண்ணியிருக்கேன், கிளப்டா இருக்கும். ஸோ இதை பத்தி பேசினா இதுக்கும் இதே ஸ்பெக்ட் தான் அப்படின்ற மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. செகண்ட் பார்ட்ல வந்து S21 Ultraவை பத்தி நம்ம பேசுவோம். ஸோ அந்த போன்ல உண்மையாலே என்னெல்லாம் டாப் எண்டா கொடுக்க முடியும் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம். இப்போ நம்ம S21 அப்புறம் S21 Plus பத்தி பார்ப்போம். ஸோ முதல்ல இதோட டிசைன், இதுல வந்து சாம்சங் புதுசா ஒரு டிசைன் கொண்டு வந்திருக்காங்க. பார்க்கறதுக்கு உண்மையிலேயே இது பார்க்க வந்து வேற லெவலா இருக்கு. கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காகவும் இருந்தது, ஏன்னா எங்கேயுமே பார்க்காத மாதிரி இருந்தது. யாருமே இப்படிப்பட்ட ஒரு டிசைன் லாங்குவேஜை ட்ரை பண்ணது கிடையாது. இதை வந்து சாம்சங் வந்து கான்ட்ராக்ட் டிசைன் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேமராவோட ஹவுசிங் வந்து மொபைலோட ஃப்ரேமோடயே வந்து சேர்ந்து இருக்கு. ஸோ இதனால வந்து கேமரா ஹவுசிங் இப்போ வந்து கிளாஸ் இல்லாமல் மெட்டல்ல இருக்கு. இதனால டியூரபிலிட்டி இன்னும் பெட்டரா இருக்கும். இன்னும் நிறைய ஸ்கிராச் ரெசிஸ்டன்ட் அப்படிலாம் சொல்றாங்க. உண்மைதாங்க, கிளாஸோட மெட்டல் எப்பவுமே கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கும். அதே தான் இங்கேயும். ஸோ டிசைனை தவிர்த்து இந்த ஃபோன்ஸுக்கு வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. முதல்ல S21 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கலர் வேரியன்ஸ் அவைலபிளா இருக்கு. ஃபேந்தம் கிரே, ஃபேந்தம் ஒயிட், ஃபேந்தம் பிங்க், ஃபேந்தம் வயலட். ஸோ இதுல வந்து அந்த ஃபேந்தம் பிங்க்கும் வயலட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது S21 Plus அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு 3 கலர் வேரியன்ஸ் அவைலபிளா இருக்கு. ஃபேந்தம் வயலட், ஃபேந்தம் பிளாக், அப்புறமா ஃபேந்தம் சில்வர். இந்த ஃபேந்தம் பிளாக்கு உண்மையாலே ஒரு பெரிய கதை சொன்னாங்க சாம்சங். அது என்னன்றதை நம்ம வந்து S21 Ultraவோட செக்மெண்ட்ல பார்ப்போம். சரி, டிசைனை பத்தி பார்த்தாச்சு. அடுத்தபடியா வந்து இந்த போனோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். S21 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து ஒரு 6.2 இன்ச்க்கான ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேல 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டுமே இருக்கு. S21 Plus அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து அதே டிஸ்பிளே தான், 120 Hz ஃபுல் HD தான். ஆனா வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்கிரீன், 6.7 இன்ச் கொண்ட ஒரு ஸ்கிரீனு. இது ரெண்டு ஸ்கிரீனுக்குமே வந்து 1300 நிட்ஸ் வரைக்கும் பிரைட்னஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டோர்ல பாக்குறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு. இந்த ரெண்டு டிஸ்பிளேயாலுமே வந்து ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 48 Hz வரைக்கும் கம்மியா போக முடியும். அதாவது 120 Hz இருந்து 48 Hz வரைக்கும். அதை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றத மொபைலே புரிஞ்சுக்கிட்டு அதால ரியாக்ட் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்க ஒரு 120 Hz இருக்க ஒரு கேம் ஆடுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி, இல்ல வெறும் ஒரு படம் தான் பாத்துறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி 48 Hz வரைக்கும் இறக்க முடியும். இதுக்கே ஷாக் ஆகாதீங்க, S21 Ultraல இதையுமே இன்னும் பெட்டரா ஆக்கியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வைஸ் பார்த்தாச்சு. அடுத்தபடியா இந்த கேமராவோட பர்ஃபார்மன்ஸ், இந்த ரெண்டு போன்லயுமே வந்து உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஒரே கேமரா செட்டப் தான். ஸோ பிரைமரின்னு பாத்தீங்கன்னா 12 மெகா பிக்சலுக்கான ஷூட்டர், அது தவிர 12 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. மூணாவது கேமரா வந்து ஒரு 64 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெலிஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் 30x வரைக்கும் ஜூம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தவிர்த்து இந்த ரெண்டு போனாலுமே வந்து உங்களுக்கு 8K ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்கு. இதெல்லாம் ஹார்ட்வேர் ஃபீச்சர்ஸ். சாஃப்ட்வேர் ஃபோக்கஸ்டா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு 2-3 சொல்லலாம். வீடியோ ஸ்னாப் அப்படின்றதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா 8K வீடியோ எடுத்துட்டு டாப் லெஃப்ட் கார்னர் ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் மாதிரி அதை பிக்சர் எடுக்க முடியும். அந்த பிக்சர் 33 மெகாபிக்சல் கொண்ட ஒரு பிக்சரா இருக்கும். அதனால வந்து இன்னுமே ரெசல்யூஷன் பெட்டரா இருக்கும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதோட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 8K எடுத்துட்டு நாங்க இதை மேனிபுலேட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லா ஃபீச்சர்ஸுமே S21க்கும் இருக்கு, S21 இருக்கு. சரி, அடுத்தபடியா வேற என்ன இருக்கு இந்த போனை பத்தி பாக்குறது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த போனோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த போனுக்குள்ள எக்ஸினோஸோட 2100 அப்படின்ற ஒரு புது சிப் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து முதல் போன் இந்த சிப்போட வரதுக்கு. இது வந்து ஒரு 5 நானோமீட்டருக்கான ப்ராசஸர். இது வந்து ஒரு 8 கோர் உள்ள ஒரு ப்ராசஸருமே. ஸோ இதெல்லாம் வந்து வெறித்தனமா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு நான் ரொம்ப ஆணித்தனமா நம்பிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து 888 இருக்கட்டும், இல்லை A14 பயானிக்கா இருக்கட்டும், எல்லாத்தோடையுமே இது வந்து அட்லீஸ்ட் காம்படிட்டிவாக பண்ணும். போன வருஷம் பார்க்கும்போது பேட்டரி லைஃபா இருக்கட்டும், இல்லை பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், ரெண்டுமே கம்மியாக தான் இருந்தது ரெண்டுத்தோடையும் கம்பேர் பண்ணும்போது. ஆனால் இந்த வருஷம் நாங்கள் இன்னுமே நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம், பெட்டராகவே பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க சாம்சங்கே சொல்றாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றத. இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு வந்து One UI 3 ரன் ஆகுது. ஸோ இந்த One UI 3 தான் இந்த கேமராக்கு இவ்வளோ சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் இவங்களால கொண்டு வர முடியுது அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அதுதான் மோஸ்ட்டாக உண்மையாக இருக்கணும். கடைசியாக அந்த ஃபோனோட பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து S21க்கு வந்து உங்களுக்கு 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. S21 உங்களுக்கு 4800 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோனையுமே சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்கு. ஆனால் என்னன்னா S21க்கு கொஞ்சம் பேட்டரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். பட் எக்ஸினோஸால வந்து இவ்வளோ கம்மி பவர் கன்சப்ஷனில் பண்ண முடியும் அப்படின்னு நம்புறாங்களா என்னன்னு தெரியல. அப்படி நடந்துச்சுன்னா உண்மையாலே சூப்பராக இருக்கும்.
சரி, இந்த போனை பத்தி பார்த்தாச்சு, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுதான் வந்து உண்மையிலேயே ஒரு ட்ரூ அண்ட் ஃபிளாக்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். S21 Ultra பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோட செகண்ட் பார்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஆமாங்க, S21 Ultra உண்மையிலேயே ஒரு அல்ட்ரா லெவல் ஃபிளாக்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். சாம்சங் வந்து என்னெல்லாம் பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பார்த்து இந்த ஃபிளாக்ஷிப்புக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஸ்பெக் நம்ம ஒன்றா பார்க்க ஆரம்பிப்போம். முதல்ல இந்த ஃபோனோட டிசைன்லேருந்தே ஆரம்பிப்போம், போன வாட்டி மாதிரி. ஸோ இந்த ஃபோன்லையுமே வந்து அந்த கான்ட்ராக்ட் டிசைனை கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல கேமராஸ் அதிகம்ன்றதுனால கேமராவோட ஹவுசிங்குமே இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கு. ஃபோனுமே இன்னும் கொஞ்சம் பெருசாக தான் தெரியுது. இதனால இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு மொத்தம் வந்து 2 கலரில் அவைலபிளாக இருக்குது. ஃபேண்டம் பிளாக், அப்புறமேட்டு ஃபேண்டம் சில்வர். ஸோ இந்த ஃபேண்டம் பிளாக் ஒரு கதை இருக்குனால சாம்சங் கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் இந்த கலரை பற்றி மட்டுமே அவங்க லான்ச் பண்ணிட்டு பேசியிருப்பாங்க. இதுதான் உண்மையிலேயே இருக்க ஒரு பெஸ்ட் பிளாக் ஒரு ஃபோன் டே அப்படின்ற மாதிரி. இதுக்காக எக்கச்சக்கமான ஷேட்ஸ் ஆஃப் பிளாக் எல்லாம் டெஸ்ட் பண்ணாங்களாம். இப்படி நிறைய பேசுனாங்க. செமையா இருக்கு அந்த பிளாக் கலரை பார்க்கும்போது. அந்த ஃபோன் வேரியன்ட்ல உண்மையிலேயே வந்து இப்படிப்பட்ட ஒரு ஃபோன் வந்து நம்ம கையில இருந்தா கிளாஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரி, ஓகே, டிசைன் கலர்ஸ் அதெல்லாம் பத்தி பார்த்தாச்சு. அடுத்தபடியாக அந்த ஃபோனோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 6.8 இன்ச்சுக்கான குவாட் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கும் 120 ஹெர்ட்ஸ்க்கான சப்போர்ட் இருக்கு. ஆனா இங்க என்ன குவாட் HDலையுமே 120 ஹெர்ட்ஸ் வந்து இது சப்போர்ட் பண்ணும். போன ஜென்ரேஷன்ல இது இல்லை, இந்த இடத்துல இது கொண்டு வந்திருக்காங்க. ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த போன்ல வந்து உங்களுக்கு கொரில்லா கிளாஸோட விக்டஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து IP68க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் தவறி தண்ணிலாம் இருந்தால் ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் இது கிளைம் பண்றாங்க. இந்த ப்ரொடெக்ஷன் S21 Ultraக்கு மட்டும் கிடையாது, S21 S21Plusக்கும் இதே ப்ரொடெக்ஷன் விக்டஸா இருக்கட்டும், IP68 இருக்கட்டும், ரெண்டுமே அதுக்குமே இருக்கு. இந்த போன்ல கேமரா ஹவுசிங் பெருசா இருக்கனால அதே மாதிரி இது உண்மையிலேயே ஒரு கேமரா ஃபோக்கஸ்டு ஃபோன் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இதோட கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஆமாங்க, நம்ம ஒன்னொன்னா இதை பத்தி பார்ப்போம். ஸோ பிரைமரி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சலுக்கான சென்சார் கொடுத்துருக்காங்க. நம்ம Note 20 Ultraலாம் பார்த்தோம்ல, அதே சென்சார் கிடையாது. அதில் வந்து HM1 சென்சார் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து HM3 சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னுமே வந்து டைனாமிக் ரேஞ்சாக இருக்கட்டும் எல்லாமே பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. இந்த 108 மெகா பிக்சல் இன்னுமே பெட்டராக இருக்கும் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை தவிர்த்து இதில் வந்து லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு டியூவல் லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ். அதை தவிர்த்து ஒரு 12 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 லென்ஸ் இருக்குது. ஒன்று 10 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ, அதாவது பெரிஸ்கோப் லென்ஸ், இன்னொன்று 3 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ். ஸோ மொத்தமாக சேர்த்து 13x இதோட ஜூம் பண்ண முடியும். நம்ம இந்த ரூமர்ஸ் வீடியோவில் பார்த்தோம்ல, ஸோ அது இங்கே உண்மை ஆக்கியிருக்காங்க. இதனால் வந்து 100x வரைக்கும் ஸ்பேஸ் ஜூம் பண்ண முடியும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி இன்னுமே ஜூம் பண்ணும்போது பெட்டராக கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இந்த ஃபோன்லையுமே வந்து உங்களுக்கு 8K ரெக்கார்டிங்கான சப்போர்ட் இருக்கு. அங்கே பார்த்த கேமரா ஃபீச்சர்ஸ், அதாவது சாஃப்ட்வேர் ஃபோக்கஸ்டு கேமரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே இங்கேயுமே அவைலபிளாக இருக்கு. இந்த போனோட பெர்ஃபார்மன்ஸுக்குமே அதே சிப் தான் கொடுத்துருக்காங்க, Exynos 2100. இதுவுமே வந்து One UI 3ல தான் ரன் ஆகுது. ஸோ இந்த போனோட பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ குவாட் HD டிஸ்பிளே வந்து பவர் பண்ணுறதுக்கு நினைக்கிறது. ஸோ இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு அதே 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அதிகப்படுத்தி இருக்கலாம். சரி, கடைசியாக அந்த ஃபோனோட ப்ரைஸ், இந்தியன் ப்ரைஸ் விஷயம் முதல்ல பார்த்துருவோம். 1,05,000 ரூபாய்க்கு வந்து இந்த ஃபோன் வந்து இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஸ்டார்டிங் ப்ரைஸ், அதாவது பேஸ் வேரியண்டோட ப்ரைஸ். லான்ச் ஈவெண்ட், அதாவது நான் குளோபல் லான்ச் ஈவெண்ட் பார்க்கும்போது கன்வெர்ட் பண்ணி பார்த்தா 85,000 வந்தது. போன வருஷத்தோட இவ்வளோ கம்மியாக அப்படின்ற மாதிரி இருந்தது. நம்ம ஒரு வரும்போது எப்பயும் போல தூக்கிட்டானுங்க. சரி, 1,00,000 ரூபாய்க்கு வாங்குறவங்க இருந்தாங்க. Note 20 S20 தான் இந்த வருஷமும் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாட்டி எத்தனை பேர் வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோ என்னவா இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு க்ளூ தரேன். ஒரு TWS பற்றி தான். ஸோ இன்கேஸ் எதுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் அந்த TWS கண்டென்ட்டோட சந்திப்போம். நன்றி, டாட்டா.